ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 கோடிங் கற்றுக்க சிறந்த வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது நீங்கள் நினைக்கிற அதே வழி அல்ல. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு மிக வேகமாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறுவதற்கான சரியான பாதையை காமிக்க போகிறேன். இதை செய்ய ஒரு பொதுவான வழி இருக்குது. ஆனால் அந்த வழியில் 90% பேர் தோல்வியடைகிறாங்க. அந்த வழி என்னன்னா, ஒரு கோர்ஸ் வாங்கி எல்லா கிளாஸ்களையும் அட்டன் செஞ்சு டெக்னிக்கல் விஷயங்கள், சின்டாக்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட், கிளாஸ்கள் போன்ற எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதன் பிறகு தான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் எல்லா டுட்டோரியல்களையும் பார்க்கறதில்ல. வழியில் சில சந்தேகங்கள் வருது. அதை எப்படி தீர்ப்பதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் தோல்வியடைகிறாங்க. இது உங்களுக்கும் நடந்திருக்கலாம். ஆனால் இதை சரி செய்ய ஒரு சிறந்த வழி இருக்குது. அது என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். 2025 நீங்கள் என்ன பில்ட் பண்ண விரும்புகிறீங்க? அது பம்பிள் மாதிரி ஒரு பெட்டிங் ஆப்பாக இருக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண ஸ்னேக் கேமாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்னேக் கேம் செய்ய விரும்புகிறீங்கன்னு வச்சுக்குவோம். அதுதான் முதல் படி. ரெண்டாவது படி, அதை உங்களுக்காக பில்ட் பண்ண டீப்சீக் R1 கேட்கணும். டீப்சீக் R1 என்ன? அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். நீங்கள் chat.deepseek.comல போய் டீப்சீக் R1 கிளிக் செஞ்சு பைத்தானில் ஒரு ஸ்னேக் கேம் கோட் எழுத சொல்லி கேட்டால் ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்கும். அது உங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி அது திங்க் பண்ணும். 10 to 13 செகண்ட்ஸ் அது என்ன நினச்சது அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். டீப்சீக் அப்படிங்கிறது ChatGPT போல ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அடிப்படையிலான ஒரு சாதாரண சேட் ஆப். ஆனால் அது திங்க் பண்ணும்போது அது என்ன நினைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுது. அதுதான் மாயாஜாலம். கோடிங் என்பது சின்டாக்ஸ் பற்றி மட்டும் இல்லை. சரியான கமெண்ட்ஸ் எழுதுவது அல்லது வேரியபிள்ஸ் பெயர் சரியாக தரது பற்றி மட்டும் இல்லை. அது நல்ல ப்ராக்டிஸ் தான். ஆனால் அது லாஜிக் புரிஞ்சு கொள்வது பற்றி தான். உதாரணமாக, நீங்கள் ஒரு ஸ்னேக் கேம் செய்யணும்னா உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாஜிக் தெரிஞ்சுக்கணும்னு அதை தான் டீப்சீக் R1 திங்கிங் பார்ட்டில் உங்களுக்கு காட்டுது. அது எப்படி திங்க் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்னு எழுதுது. நாம் எப்படி கற்றுக்கிறது? நீங்கள் அதை மேலும் மேலும் கேள்வி கேட்டால், உதாரணமாக எனக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட் லிஸ்னர் எழுது என்று கேட்டால் அது அந்த கோட் எழுதுவதற்கான லாஜிக் ப்ராசஸை உங்களுக்கு காட்டும். நீங்கள் பைத்தானில் ஒரு நியூரல் நெட்வொர்க் எழுதும்படி கேட்டால் அந்த நியூரல் நெட்வொர்க் எழுதுவதற்கான லாஜிக் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற அனைத்தையும் திங்கிங் பார்ட்டில் காட்டும். பதிலை பார்க்காம அதோட திங்கிங் பார்ட்டை மட்டும் பாருங்கள். அது உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் பில்ட் பண்ண தேவையான லாஜிக்கை கட்டி எழுப்பும். பெரும்பாலான மக்கள் செய்கிற தவறு என்ன? பெரும்பாலான மக்கள் இந்த கோடிங் கோர்ஸ்களை எடுத்து சின்டாக்ஸை கற்றுக்கிட்டு முன்பு செஞ்ச ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது. ஆனால் அவங்களோட மனசில் லாஜிக் உருவாவதில்லை. இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா உங்ககிட்ட லாஜிக் இல்லைன்னா ஒரு புது ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் செய்கிறதுன்னு தெரியாது. நீங்கள் ஒரு புது ப்ராப்ளமை பார்த்தா அதற்கான கோட் எழுத முடியாது. ஏன்னா ப்ரோக்ராமிங்கில் லாஜிக்கின் அடிப்படை கொள்கைகளை நீங்கள் இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் பற்றி கற்றுக்கிறது எப்படி? நீங்கள் ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சா, காம்போனன்ட்ஸ்னால் என்ன, ரியாக்டில் காம்போனன்ட்ஸை எப்படி உருவாக்குறது மாதிரி கோர்ஸை எடுத்து கொள்றதுக்கு பதிலாக டீப்சீக் R1 கேளுங்க. டேட்டிங் ஆப்ஸில் ஸ்வைப் மெக்கானிக்ஸ் செய்ய ஒரு ரியாக்ட் காம்போனன்ட் எழுது அப்படின்னு அது உங்களுக்காக எழுதும். எப்படி எழுதுச்சு? அதுக்கு என்ன அர்த்தம்னு காட்டும். அப்போது நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து எப்படி உருவாக்குறதுன்னு கற்றுக்குவீங்க. கோடிங் செய்கிறது எப்படி? நீங்களே கோட் எழுத முயற்சி பண்ணுங்க. பிறகு அதோட பதிலை பாருங்க. நீங்கள் எழுதிய கோடை டீப்சீக் R1 போஸ்ட் செஞ்சு, நான் என்ன தவறு செஞ்சேன், அப்படி இல்லைன்னா இந்த கோட் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அதுக்கு அதோட திங்கிங் பார்ட்டில் உங்களுக்கு கோட் எழுதுவது பற்றியும் எப்படி திங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் கற்றுக் கொடுக்கும். கர்சர், கிட்டப், கோபைலட் மாதிரி டூல்ஸ் பற்றி. இந்த டூல்ஸ் உங்களை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக பேரலைஸ் ஆக்கிவிடும். ஏன்னா நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து எதையும் கோட் செய்கிறதில்ல. இதனால தான் உங்களால் பேசிக் கற்றுக்க முடியலை. ஆனால் டீப்சீக் R1 பயன்படுத்தி நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளலாம். அதோட பதிலை பார்த்து உங்கள் தவறுகளை அனலைஸ் பண்ணி மீண்டும் நீங்களே பில்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த ப்ராசஸை சரியாக செஞ்சால் 7 to 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸை கற்றுக்குவீங்க. ChatGPT vs டீப்சீக் R1. நான் ஏன் ChatGPTயை பயன்படுத்தக்கூடாது? டீப்சீக் R1 ஏன் நான் பயன்படுத்தணும்?
ChatGPT சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மாடல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதாவது லேபிள்டு டேட்டா கொடுத்து இதுன்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. ஆனால் DeepSeek R1 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மாடல் மூலம் உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு ஏஜென்ட் இருக்கு. அதுக்கு அதோட ஸ்கோர் அதிகரிக்க ஒரு இன்சென்டிவ் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கேட்டால் அது அதோட ஸ்கோர் அதிகரிக்க என்ன செய்யலாம்னு அனலைஸ் செய்யும். இதனால தான் DeepSeek R1 செயின் ஆஃப் தாட்ஸ் திங்கிங் பயன்படுத்துது. அது ஒரு முடிவுக்கு வந்து அது தவறா எதுவும் இருக்கான்னு சந்தேகிக்கும். பலமுறை சரிபார்க்கும். இந்த சரிபார்ப்பு ப்ராசஸ் அதுக்கு ஒரு புதிய பார்வையை தருது. இதனால தான் DeepSeek R1 ஒரு சிறந்த மாடல். 100 டேஸ் ஆஃப் கோட் சேலஞ்ச். நீங்கள் எதையாவது பில்ட் செய்ய ஆரம்பித்தா 100 டேஸ் ஆஃப் கோட் சவாலை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது சுவாரஸ்யமான ஒன்றை பில்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. உங்கள் ஜேர்னி மற்றும் ப்ராசஸை நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க. மற்றவங்களுக்கும் உதவும். 100 டேஸ் ஆஃப் கோட் ஹேஷ்டேகை பயன்படுத்தி நம்ம கம்யூனிட்டியுடன் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக் பெறுங்க. மேலும் கோட் பற்றி கற்றுக்கோங்க. இந்த லாஜிக் திங்கிங் மசிலை தட்டி எழுப்பினா சின்டாக்ஸ் மற்றும் விதிகள் பற்றி பிறகு கவலைப்படலாம். கன்க்ளூஷன். இன்னைக்கு என்னோட இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. DeepSeek R1 பற்றி மேலும் விவரமாக ஒரு வீடியோ விரைவில் வரும். அதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்போதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் விக்னேஷ் from Graduate Hands. See you in next video.